பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கும்போது அதனை எதிர்கொள்ளும் பெண்கள் வெளியே சொல்ல அச்சப்படுவதே பொதுவான வழக்கமாக இருக்கிறது. குடும்பமும் சமூகமும் அளிக்கும் ஆதரவும் நம்பிக்கையுமே இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களை வெளியே சொல்ல ஊக்கமளிக்கின்றன. அது போன்ற பாலியல் துன்புறுத்தலை சந்தித்து அதனை வெளியே சொல்லி வழக்கு பதிய வைத்திருக்கும் நடிகை ஒருவர் புதிய தலைமுறையிடம் மனம் திறந்து தனது பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதனை பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு திரையுலகில் கால் வைத்த இவர் அந்த இளம் வயதில் தான் சந்தித்த பாலியல் துன்புறுத்தல்களை வெளிப்படையாக கூறியுள்ளார். இவர் தனது பெயரையும் முகத்தையும் வெளிப்படுத்த எந்த தடையும் இல்லை என்கிறார். ஆனால் இவர் சந்தித்தது பாலியல் துன்புறுத்தல் என்பதால் செய்தி ஊடக தர்மத்தின் அடிப்படையில் அவரது பெயர் மற்றும் அடையாளங்களை மறைத்து அவரது பேட்டியை நாம் ஒளிபரப்புகிறோம். நடிக்க வந்தபோது தற்போது பிரபலமாக உள்ள முன்னணி நடிகர் தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இவர் கூறுகிறார். 2008 நம்ம முதலே ஃபர்ஸ்ட்ல நடிக்க வந்தாச்சு. ஆக்சுவலி அந்த முதலே படத்திலே அந்த ஜெயசூர்யா என்ன மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு. பிஃபோர் தட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட். அப்போ பெട്ടെന്ന് நீங்கள் வந்தப்போ ஐயோ சினிமா ஃபீல்டு இப்படியோ நம்ம ஒரு பொண்ணோட கன்சென்ட் இல்லாம எப்படி கெட்டிப்பிடிச்சு கிஸ் பண்றதெல்லாம் இதுதான் ஃபிலிம் ஃபீல்டான்னு அப்படி தப்பாக நான் நினச்சிட்டேன். ஐயோ என்ன ரொம்ப பயந்து போச்சு நான். தென் கீழே வந்தப்போ அவங்க என்ன ஜெயசூர்யா என்ன கேட்குது, எனக்கு அந்த மாதிரி ஃப்ளாட் இருக்குது வரியா என் கூட, யூ வில் பி பெனிஃபிட்டடு அந்த மாதிரி ஆஃபரൊക്കെ. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹர்ட்டட் இன் த ஃபர்ஸ்ட் மூவி இட் செல்ஃப். ஐ ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் പ്രൊമിനന്റ് ആക്ടേഴ്സ് கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்போ தென் ஐ தாட் ஆஃப் தட் ஜஸ்ட் லீவ் திஸ் கேரளா. 2008, 2013ஆம் ஆண்டுகளில் நடந்ததை இப்போது இவர் பகிர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அப்போதைய பக்குவமற்ற வயது, அச்சம் கேரள திரையுலகை விட்டே வெளியேற வைத்திருந்த நிலையில் ஹேமா கமிட்டி முன் அளித்த புகாரை சக நடிகைகள் சமூகம் அளித்துள்ள நம்பிக்கையால் வெளியே சொல்ல முன்வந்திருக்கிறார் இந்த நடிகை. தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவின் முன் இவர் அளித்துள்ள வாக்குமூலத்தால் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்சிடென்ட் குறித்து ஒன்றுட்டு நம்ம கரெக்டாக லொக்கேஷன் அது அவங்களுக்கு தெரியணும். லொக்கேஷனு கரெக்டாയിട്ട് எந்த லொக்கேஷன் எந்த இப்போ ஹோட்டலில் வச்சிட்றான், ஹோட்டலில் எந்த ரூம் எந்த ஹோட்டலில் எந்த மூவி அந்த அப்போ அந்த மூவியோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் காமிச்சு இவங்க கூட உள்ள அது തന്നെ ப்ரூஃப் தானே. இந்த மூவி தான் அவங்க கூட இருக்கிற ஃபோட்டோ இதுக்கு தொட்டு முன்னாடி தான் அவங்க பண்ணிது. அப்போ அவங்க ட்ரெஸ் வரை எனக்கு சொல்ல முடியுது. பிகாஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குது. காரணம் ஐ ஆம் தேர்னும் இந்த மாதிரி ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருக்குது. ஸோ பொண்ணோட மொழி கொடுத்தா அது கண்டிப்பாக கேஸ் எடுக்கணும். அது அப்படிதான் இல்லோ. மலையாள திரையுலகம் ஏற்படுத்திய அச்சத்தால் அங்கிருந்து வெளியே வந்தவர் அதன் பின்னர் தமிழ் திரையுலகத்திற்கு வந்தபோது இங்கு கிடைத்த மதிப்பும் மரியாதையும் அதிகம் என்கிறார். தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னை 2 கையும் சேர்த்தணிச்சு. தே கேவ் மீ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது தமிழ்நாட்டை குறித்து சொல்லினா அவங்க கலையை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றது, அதோட உபரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குது. என்னம்மா என்ன வேணுமா நம்ம நிற்கவே அவங்க விட மாட்டேன். உடனே நமக்கு சேர் கொடுப்பாங்க, உட்காருங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட். நான் ரொம்ப வித்தியாசம் கேரளக்கும் தமிழுக்கும். நான் இல்லை நான் ஐயோ என்ன அதுவும் என்ன அவங்க இந்த மாதிரி தப்பா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட யாரும் கேட்கல. அவங்க என்ன கேட்டாச்சு, ஒரு படம் பிடிச்சு கொடுக்குறேன், கமிஷன் கொடுக்கணும் இத்தனை %. ஆமா அதுக்கு சந்தோஷம், பர்சன்டேஜ் தானே அது கொடுக்குறேன். ஆனா பெட் ஷேர் பண்ண என்கிட்ட யாருமே கேட்கல. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பெண்கள் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை வெளியே சொல்ல வேண்டும். தவறு செய்தவர்கள் தைரியமாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் மௌனம் காப்பதன் மூலம் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடுகிறது என்கிறார். உலகம் முழுவதும் பரவிய மீ2 போல மலையாள திரையுலகை உலுக்கி எடுக்கும் பாலியல் புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நடிகை வலியுறுத்துகிறார். புதிய தலைமுறைக்காக கொச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ரமேஷ்.